எதுவா இருந்தாலும் ஒரு அளவு தானே. புரட்சினாலும் அதுவும் ஒரு அளவு தானே. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா முன்வரிசையில், அதாவது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஒரு சிலர் உட்கார வைக்கிறாங்க, லாஸ்ட் பெஞ்சில் ஒரு சிலர் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது வந்ததுங்கிறக்காக பாவரிசையில், அதாவது இப்படி போட்டு இப்படி ஃபுல்லா நடுவில் நின்று வாத்தியார் படம் நடத்துவார். இந்த பக்கம் பெஞ்சு இந்த பக்கம் பெஞ்சு ஸ்ட்ரைட்ல பெஞ்சு அப்படி பாவரிசையில போட்டு நடத்தி இது பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க. பா வடிவில் போறாராம். இப்போ என்ன இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போனா பா வடிவில் நம்முடைய குழந்தைகளை அமர வச்சு கல்வி சொல்லி தராங்களாம். அதையவே நாங்களும் ஃபாலோ பண்ண போறோம். சமத்துவம் தான் நம்மளுக்கு முக்கியம். தமிழக அரசும் இங்க தமிழ்நாட்டில் அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாவரிசையில ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மற்ற இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பெரிய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. என்னன்னா, நீங்க எல்லாம் வரிசையா பெஞ்ச் போட்டு உட்கார வச்சீங்கன்னா இப்படி இப்படி உட்காந்து இப்படி கவனிக்கலாம். இதுவே நீங்க பாவரிசையும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துருக்கிற மாணவர்கள் இப்படித்தான் பார்க்கணும். அப்போ அந்த பக்கம் கடைசியா இருக்கிற பிள்ளைக்கு கழுத்து பிடிச்சிக்கும், திரும்பி பார்க்கணும், முதுகு வலி வந்துடும். இதெல்லாம் தேவையா? ஏப்பா நீங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. குழந்தைகளையும் ஏன் வாட்டி வதைக்கிறீங்க? அவன் நிம்மதியா படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவளையும் விட்டு வைக்கல. ஸோ உடனே வலி வந்துருச்சு, தயவு செஞ்சு நார்மலா எப்பவும் போல மாத்துங்கன்னு சொல்லி இப்ப மறுபடியும் நார்மலா மாத்திருக்காங்களாம். அதுதான் சொல்றது, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுங்க.